ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்திருக்கிறேன். எறா தொக்கு வித் இடியாப்பம். இதை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து இதில் 2 வெங்காயத்தை நான் வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்துட்டு சாட்டே பண்ணிக்கலாம். வதங்கினோன்னே 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்க போகிறேன். நான் இங்கே ஒரு டொமேட்டோவை வந்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு 10 ml வந்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்துட்டு ஒரு 3 minutes வேக வச்சுக்குவோம். இப்போ மூடி போடாமல் வந்துட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 3 minutes வந்துட்டு ப்ரான்ஸை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டா நம்ம ப்ரான்ஸ் தொக்கு ரெடி ஆகிடும். இடியாப்பம் எப்படி செய்யறது பார்க்கலாம். இதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் கொஞ்சமாக உப்பும் 1 டீஸ்பூன் ஆயிலை சேர்த்து தண்ணி சூடாகி வரும்போது இந்த மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு மாவு தேவையான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சூடாடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின உடனே சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குவோம். இப்போது இந்த மாதிரி சின்ன ஓட்டை இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு முற்குழாயில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஸ்டீம் பண்ணுறதுக்கு. அதுலேயும் வந்துட்டு நல்லா எண்ணெய் வந்துட்டு நீங்கள் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இடியாப்பம் மாவு அந்த பிளேட்டில் வந்துட்டு போட்டுக்கலாம். இடியாப்பம் மாவு இந்த மாதிரி புளியும்போது அது ஒடியாமல் வரணும். அதுதான் வந்துட்டு நம்ம ப்ராப்பராக மாவு வந்துட்டு பிசைஞ்சிருக்கிறோன்ட்டு தெரிய வரும். பண்ணி ஒரு 8 நிமிஷம் நான் வேக வச்சுக்க போகிறேன். வேக வச்சுட்டா நம்ம ப்ரான்ஸ் தொக்கு வித் இடியாப்பம் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.